ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எப்படி அட்டை போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ப்ரௌன் ஷீட்டில் போடுவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு எல்லோ ஷேடில் போடுவாங்க. பட் என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து போட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஈஸியாக போடுறது, சிம்பிளாக போடுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக்கை வந்து சைஸ் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணி மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதே அளவு இங்கேயும் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் மெஷர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சோண்டு விட்டு இங்கே கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறப்ப லைனாக கட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, எப்படி கட் பண்ணாலும் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது. ஓகே, இப்போ வந்து புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோடையே க்ளோஸ் பண்ணிவிட்டு, எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான், ப்ரௌன் ஷீட்னாலும் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னாலும் இந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜில் வந்து இந்த மாதிரி பண்ணிடணும். அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக மடக்கி இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் இங்கே இந்த ஓரம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. என்ன பண்ணணும்னா இங்கே ஓகே, சிசர்ஸ் வச்சு கட் பண்ணணும். புக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கட் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, இதை மட்டும் எடுத்துட்டு இங்கே கட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதோ அதையே இப்படி மடக்கிடணும். ரெண்டு சைடும் மடக்கிடணும். ஓகே, இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் 4 சைடு இங்கே பின்னாடி இங்கே திருப்பியும் மடக்கி நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் வச்சு ஒட்டிடணும். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இப்படி மடக்கி இருக்கிறோம், இங்கே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் ஷீட் இருக்கும், அதே வந்து இப்படி மடக்கும். நிறைய பேர் வந்து இப்படி மடக்கி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் இங்கே கொஞ்சம் மொந்துன்னு இருக்கும், அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ டைரெக்டாக இப்படி மடக்கிடுங்க. இப்படி மடக்கிட்டு மடக்குன அடுத்த செகண்டே ஸ்டாப்லர் பின் எடுத்து ஒட்டி அதே மாதிரி இங்க மேலே. ஓகே, பின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ள பார்த்துக்கோங்க, இந்த பேஜஸோட சேர்த்து பின் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு பின் தடவை பின் பண்ணுறப்பையும் பார்த்து தான் பின் பண்ணணும். ஸோ மேலே வந்து மடக்கிட்டு அந்த இடத்துல ஒரு பின்னு, ஓகே, அப்புறம் நடுவில் ஒரு பின்னு, இந்த லாஸ்ட் ஒரு பின்னு, இந்த லாஸ்ட் ஒரு பின்னு, இது ஃப்ரண்ட்டில். இப்போ அதே மாதிரி பேக்லேயும் அப்படி பண்ணிடணும். ஓகே, அவ்வளோதான், பண்ணியாச்சு. ஸோ இப்போ லேபிள் வைப்போம். லேபிள் ஒட்டுறப்போ ப்ரௌன் ஷீட் போட்டால் யூஸ்வலாக நம்ம எங்கேயாவது ஒட்டுவோம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக லேபிள் ஒட்டுறப்போ இந்த புக்கு சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒட்டாமல் எங்கே வந்து நமக்கு தேவையில்லாத போர்ஷன் இல்லை கம்மியாக தேவைப்படுற போர்ஷன் இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போது பாட்டமில் ஒட்டிட்டு கையோட பேர் எழுதலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டோட நம்ம
மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை கொட்டுங்க.